நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுன்னு சொல்றோம். பதிலே சொல்ல மாட்டாங்க. வராங்க போறாங்க, மேயர் தெரியாது உள்ள இருந்துட்டு போயிருக்கு. நான் பதில் சொல்ல மாட்டாங்க. ஐயா நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு பேசுங்கம்மா. எனக்கு பிறந்தபடி நான் கான்ட்ராக்ட்ல போறேன். இந்த கான்ட்ராக்ட்னா எல்லாம் நான் பார்க்க விரும்புறோம். 23,000 சம்பளம். எங்களுக்கு பர்மனன்ட் ஆர்டர் கூட வேணாம். 23,000 சம்பளத்துல எங்களை கடை செஞ்சு வச்சிருக்காங்க. 15 வருஷமா நான் வேலை செஞ்ச கை இந்த பாருங்க. ஆணியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. 10 நாளா தான் நான் அண்ணன் கூட எடுக்கல. குடிஞ்சு நிமிந்து நான் வேலை செய்யறேன். சொல்லுங்க, விவசாயி சேத்துல கைய வச்சதான் சோத்துல கைய வைக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்க குப்பையில கைய வச்சதான் அதை என்ன கேட்கறேங்க? வாழ்வதற்கு கேட்கிறேன். எனக்கு புருஷன் வருவோம் குடிகார எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. சோறு போறதுக்கு அதிகாரம் சொன்ன கையா அவங்க கையை பிடிச்சிட்டா காலால் எடுத்து கேட்கிறேன். எங்களுக்கு பாதி ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. வேட்டி போடாதீண்ணா. பைக் இல்லைண்ணா என்கிட்ட. அப்படியே கொடு. அங்க பின்னாடி எல்லாம் கொடு. கொடுங்க சட்டு சட்டு சாப்பிடு. தண்ணி கொடு. தண்ணி இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருங்க. தங்கச்சி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருங்க. ஏ கீழே சிந்திராமப்பா. லைட்டாக
இங்க கொடுங்கப்பா தம்பி வாங்கிட்டு வா போயா போடலாங்க. பைக் இருக்கு போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கு காசு ஓட்டு சொல்லி என்ன கேட்டு ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆட்சி மோசம் பண்ணிட்டு நாங்க அந்த ஆட்சி நாங்க வந்த உடனே நாங்க உங்களுக்கு என் கையெழுத்து தான் தூய்மை பணியாளர்கள் நான் நிரந்தர 10 வேணும் போட்டாரு. ஆனா எங்க நிரந்தர பார்த்தாரு எழுதி கொடுத்துட்டாரு. அவரு நாங்க யாரு கொத்தடிமையா நாங்க சொல்லுங்க.
எல்லாம் பார்த்து மூடிட்டாங்க. பார்த்து நான் 6 கிலோமீட்டர் நடந்துட்டேன். மழை பெய்ஞ்சா படுக்கிறது கூட இடம் கிடையாது. அப்படியே நின்று தானே தூங்குறோம். மழை வந்தா நிக்கிறோம், நின்றுட்டு குடிச்சிட்டு தூங்குறோம். மற்ற நாள் எல்லாம் மெட்ரோல போனா கேக்குறாங்க, மெட்ரோட்ட வரக்கூடாதுன்றாங்க. மெட்ரோட்ட போனா இங்க உள்ள கூட செய்ய மாட்டாங்க. அப்புறம் எங்க நாங்க எப்படி போவாங்க? பசங்களை தான் விட்டுட்டு இங்க கடக்குறோம். இங்க சாப்பிட்டு பசங்க போன் பண்ணி அழுகுறாங்க, வாங்கம்மா வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு 3000 தரேன், எக்ஸ்ட்ரா 3000 தரேன் போன் பண்ணி மிரட்டுறாங்க. வாங்க சரிங்கன்றாங்க. எங்களுக்கு அது முக்கியம் இல்ல. ஆளுக்கு ஒரு குவார்டர்ஸ் 5000 நாம எத்தனை கோடி அமைக்கி இருப்பீங்க? இத்தனை மக்களுக்கு எவ்வளவு பணம் பண்ணீங்க? சுத்தி இருந்தா அந்த வார்த்தை உங்க நாக்குல இருந்து வந்துருங்க. ஒரு வீடு தரேன்னா சொல்லுங்க ஐயா. கூட 5000 ரூபாய் கையில தரோம் வர சொல்றாங்க. நான் கால் பண்ணி இவ்வளவு பேருக்கு கொடுத்துட முடியுமா? கவுன்சிலர் தான் போன் பண்ணி மிரட்டுறாங்க, வேலைக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வேலை அதை சந்தோஷம் போதும். எங்க வேலை எங்களுக்கு வேணாம் ஐயா. எங்க உசுறு போனா கூட இங்கேயே போட்டா நாங்க எங்க போக மாட்டோம். குழந்தைங்க அங்க என்ன சாப்பிட்டு தெரியாது எங்களுக்கு. வேலை முக்கியம் தானே. நாங்க ரோட்ல உட்காந்து கிடக்குறோம். வீடு குவார்டர்ஸ் காசு இருந்தா போயிருப்போமே. எங்களுக்கு வேலை வேணும் தானே உட்காந்துக்கிறோம்னா. அதனால ஒரு முடிவு எங்களுக்கு தெரியணும். பசங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் சொல்லலாம்ண்ணா. கண்டிப்பா